அண்ணாமலை பத்தி ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவரோட கொள்கைகள் என்ன? அவரோட சித்தாந்தம் என்ன? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அது. அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இங்க வருவோம். கட்சியில இருந்து ஒரு அண்ணாமலை போனா என்ன? நாங்க 1000 அண்ணாமலைக்களை உருவாக்குவோம்னு தமிழக பிஜேபியில இருந்து பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது, அதுதான் தமிழகத்துக்கும் தேவை. அவங்களுக்குமே அண்ணாமலை தான் பெஞ்ச் மார்க்கா இருக்கிறார். அதனால தான் 10, 100, 1000ன்னு அவர் பேரை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 அண்ணாமலைக்களை உருவாக்குவோம்னு அவங்க சொல்லி இருக்கிறத பத்தி தான் ஒரு 3 விஷயம் மட்டும் நான் பேசணும். ஃபர்ஸ்ட், ஒரு கம்பெனிக்கு ஒரு காலேஜ்ல போய் 100 பேரை அவங்க ரெக்ரூட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது இவங்களால செய்ய முடியாதுன்னு வெளியே இருந்து இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அந்த 100 பேருக்கு இவங்க எடுத்துக்கிட்டது அவங்க ட்ரைனிங் கொடுத்ததோட யூஸ் தான் என்ன? அந்த 100 பேருக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஸ்கில் இல்லையா, இல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது தப்பா? அதுதான் தமிழக பிஜேபியிலயும் நடந்துச்சு. இத்தனை வருஷம் கட்சியில இருந்தாங்க, எலெக்ஷன்ஸ்ல நின்னாங்க. ஆனா அவர் மாதிரி ஒருத்தரை அவங்களால உருவாக்க முடியல. ஏன் அவங்களே கூட அவரை மாதிரி உருவாகல. இதனால தான் அவங்கள விட்டுக்கிட்டு வெளியே இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த தலைவராக்குனாங்க. ரெண்டாவது விஷயம், அவரை இங்க கூட்டிட்டு வந்து யாரும் எதையும் உருவாக்கல. அவர் அண்ணாமலையாக அங்க இருந்தார். அவரை ஐடென்டிஃபை பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது விஷயம், அண்ணாமலைக்களை வந்து யாரும் உருவாக்க முடியாது. அவரே நினைச்சாலும் கூட அவரால் உருவாக்க முடியாது. அரசியல் கட்சிகளால கண்டிப்பா அது முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வாய்ப்புகள் வேணா கொடுக்கலாம். ஏன்னா அண்ணாமலைங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். எங்களோட புக் ரிலீஸ் வந்து 2024 நேஷனல் எலெக்ஷன் அப்போ கோயம்புத்தூர்ல வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவரை சீஃப் கெஸ்டாவும் அவரை கூப்பிட்டுருந்தோம். புக்கு அவரை பத்திங்கிறதுனால அவரால் அந்த புக்கை ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால அவர் பேசுறதுக்காக நாங்க வேற ஒரு டாபிக் கொடுத்திருந்தோம். அது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸ். அது பிரச்சார மேடை ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். அவர் அரசியல் பேசணும், டாபிக்கே அதுதான். ஆனா தேர்தல் அரசியல் பேசக்கூடாது, கட்சி அரசியலும் பேசக்கூடாது. ஆனால் அவர் பேசினார். ஒரு லைன் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகல. ப்ரொஃபஷனலா என்ன பேசணுமோ அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அவர் பேசிட்டு போனார். அது அவரோட பேச்சு திறமை இல்ல, அது வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். இது எல்லாருக்கும் வாய்க்காது. டேலண்ட்ங்கிறது இங்க ஒரே ஒரு இளையராஜா, ஒரே ஒரு சச்சின், ஒரே ஒரு நரேந்திர மோடி, அது மாதிரிதான் ஒரே ஒரு அண்ணாமலை. இப்போ மெயின் டாபிக், கொள்கை சித்தாந்தம். கட்சிகளுக்கு கொள்கையும் சித்தாந்தமும் ரொம்ப முக்கியமா இருக்குது. பிஜேபினா தேசியவாதம், ஹிந்துத்துவம். அதே மாதிரி டிஎம்கேக்கு திராவிடம், சமூக நீதி. கம்யூனிஸ்டுகள்னா இடதுசாரி அரசியல். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கொள்கைகள் படிதான் எல்லா கட்சிகளும் 100% நடக்கிறாங்களா? அது இல்லைன்னு தான் சொல்லிக்கணும். அது அப்படி நடக்கிறது பிராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டமும் கூட. கொள்கைகள்ங்கிறது வந்து ஒரு டைரக்ஷனை தான் காட்ட முடியும். ஆனா ஆட்சி நடத்துறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. கூட்டணிகள் வரும், சமரசங்கள் வரும், சூழ்நிலைகளும் மாறும். அதனால எந்த கட்சியும் அவங்களோட கொள்கைகள் படிதான் முழுசா செயல்படணும்னு நினைக்கவும் முடியாது. சொல்ல போனா கொள்கைகள்ங்கிறது மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் இந்த கொள்கைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கொள்கைகளை நம்மளால மெட்ரிக்ஸ் வச்சு மெஷர் பண்ணவும் முடியாது. சமூக நீதி, நேஷனல் இன்ட்ரெஸ்ட், செக்யூலரிசம், இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? அதனால தான் அரசியல்ல பல நேரங்களையும் கொள்கைகளை விட மக்களோட மனநிலை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. 2014ல நரேந்திர மோடி ஜெயிச்சதும், டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சதும், இந்தியாவை சுத்தி இருக்கிற பல நாடுகளையும் புது புது கட்சிகள் உருவாறதும், இப்ப தமிழ்நாட்டிலேயே கூட டிவிகே இப்ப ஜெயிச்சது, இவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு கொள்கைகள் கண்டிப்பா காரணம் இல்ல. மக்களுக்கு மாற்றம் வேணுங்கிற ஒரு முடிவு தான் காரணம். அண்ணாமலையோட கொள்கைகள் எப்படி இருக்கும்? அவர் கண்டிப்பா தேசியவாதியா தான் இருப்பார். அதே சமயத்துல தமிழக நலன்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் ரிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ண அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே இப்படி சொல்லித்தான் அவர் வந்து ஆரம்பிக்கவும் செஞ்சார். கண்டிப்பா பிரிவினைவாதம் பேச மாட்டார். இது வந்து அவர் இத்தனை நாளா பிஜேபியில இருந்துட்டு வந்ததுனாலேங்கிறதுக்காக இல்ல. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரும் கூட. அவங்களுக்கு அப்படியெல்லாம் தோணவும் செய்யாது. அதுக்காக தமிழகத்துக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பா கேள்விகள் கேட்பார், குரல் கொடுப்பார். அது தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, வேற எந்த ஸ்டேட்டுக்குமே அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தன்னோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லிட்டு தான் இருக்கிற போறார். அவர் இத்தனை நாளா ஹிந்துவா தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறார். அதுல எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. மற்ற மதங்களை கண்டிப்பா மதிப்பார். அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல போறார். அதுல தப்பான விஷயங்களையும் பேசத்தான் போறார். ஆனா எங்க போனாலும் அவர் தன்னோட அடையாளத்துல தான் இருப்பார். தனி மனிதனா அண்ணாமலை வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறார். ஆனா ஒரு அமைப்பா, கட்சியா, ஆட்சியா, செக்யூலரா தான் இருப்பார். ஆனா அது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லாத செக்யூலரிசமா இருக்கும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லாத செக்யூலரிசமா இருக்கும். எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு உண்மையான செக்யூலரிசமா தான் இருக்கும். மோடி கூட அப்படிதான் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் அவரும் வந்து இந்த 12 இயர்ஸா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். த கான்ஸ்டிடியூஷன் வில் பி அண்ணாமலைஸ் பொலிட்டிக்கல் ரிலிஜியன். அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் மதம்ங்கிறது வந்து கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனா தான் இருக்கும்.
திராவிடம் பக்கம் போயிருவாருன்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திராவிடமே ஒரு ஃபேக் ஸ்டோரி. ஆனா அது ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டோரி இங்க தமிழ்நாட்டுல. இந்த ஜெனரேஷனுக்கு திராவிடம் தேவையில்லை. ஆனா அதுக்காக டிஎம்கே தேவையில்லைன்னு அவசியம் இல்லை. திராவிடம்ங்கிறது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இப்ப தமிழகத்துல. மற்றபடி அதுல வேற எதுவும் இல்லை. இதனால தான் அவரோட கொள்கைகளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அண்ணாமலையை வந்து நான் ஒரு ட்ரெடிஷனல் ஐடியாலஜி பொலிட்டீஷியனா பார்க்க விரும்பல. லெஃப்ட் ரைட் சென்டர் பாலிடிக்ஸை விட, ஐடென்டிட்டி பாலிசிஸை விட அவரோட கொள்கைகள் வந்து கவர்னன்ஸ், எக்ஸிகியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசல்ட்ஸ் இதை சுத்தி தான் இருக்கணும். இங்கதான் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் வச்சு கண்டிப்பா அதை வந்து அளக்கவும் முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அவர் வேணும். மற்ற அரசியல் செய்யறதுக்கு இங்க பல கழகங்களும் பல தலைவர்களும் இருக்கிறாங்க. பலருக்கும் இங்க இருக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அண்ணாமலை வந்து மோடியை எதிர்த்து அரசியல் செய்வாரா இல்ல அரசியல் பேசுவாரா? அதெல்லாம் செய்ய மாட்டார். அதுக்கான வாய்ப்பும் இருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். இது கூடயே இன்னும் சில கேள்விகள் இருக்குது. கட்சி எப்ப ஆரம்பிப்பார்? எந்தெந்த எலெக்ஷன்ல நிக்க போறார்? 2029 எலெக்ஷன்ல அவரோட பிஎம் கேண்டிடேட் யாரா இருக்க போறார்? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி. இது எல்லாமே தனித்தனி கேள்விகளா இருந்தாலும் இதோட பதில்கள் வந்து கண்டிப்பா இன்டர் கனெக்டட். இது எல்லாமே அவரை புரிஞ்சுக்கிட்ட என்னோட யூகங்கள் மட்டும்தான். அவரோட ரீசெண்ட் பாட்காஸ்ட் வீடியோக்கு அப்புறம் என்னோட போன வீடியோல சொன்ன பல கருத்துகளும் கூட இப்ப நான் மாறி இருக்குது. இப்போ இது ஒரு அமைப்பு. 50 லட்சம் வாலண்டியர்ஸ் வந்ததும் கட்சி பத்தி முடிவு எடுப்போம்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக 50 லட்சம் வாலண்டியர்ஸ் வந்த உடனேயே போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறது இல்ல. ஆனா அதுக்கப்புறம் பேசுவேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலைல செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். நான் புரிஞ்சுக்கிட்டது அவருக்கு அந்த 50 லட்சம் கணக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவர் வந்து அந்த 50 லட்சம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிக்கிறார். அதுதான் அவரோட இலக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு உண்மையான அரசியல் இலக்கு வந்து 2031 ஸ்டேட் எலெக்ஷன் தான். அது கூட விஜய் இந்த 5 வருஷமும் ஒழுங்கா ஆட்சி பண்ணா அது 2036க்கு கூட தள்ளி போகலாம். சரி, அப்போ 2031ல அவரோட ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான எலெக்ஷன்ஸ் இருக்கு. 2031க்கு முன்னாடி ரிவர்ஸ்ல பார்த்தா அது வந்து 2029 நேஷனல் எலெக்ஷன். அவருக்கும் சரி, வி த லீடர்ஸ் வாலண்டியர்ஸ்க்கும் சரி, எனக்குமே மோடி வந்து ஒரு ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ. இதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ணாமலை பிஜேபியை விமர்சனம் செய்ய வேண்டிய சான்சஸ் வந்து கண்டிப்பா வரும். மோடியோட பாலிசிஸை கூட அவர் கடுமையா தாக்குறதுக்கும் இல்ல கிண்டல் பண்றதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா எந்த டைம் எந்த நேரத்திலையும் அவர் வந்து மோடியை வந்து விட்டு கொடுக்காம தான் பேச போறார். அவர் வந்து நேரடியா எந்த விமர்சனமும் வைக்க போறதும் இல்லை. நிச்சயம் அவர் வந்து இஷ்யூ பேஸ் பாலிடிக்ஸ் செய்வார். அது கூட செய்யலைன்னா தனியா வந்து என்ன யூஸ் இருக்குது? அண்ணாமலையை இப்ப வந்து ஆன்டி இண்டியன், ஆன்டி மோடி, பிரிவினைவாதி, கிறிஸ்டியன் மிஷனரி, அந்நிய கைகூலி, ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இப்படின்னு தான் பலரும் வந்து தமிழக பிஜேபியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மோடியோட நல்ல விஷயங்களை பாராட்டும் ஆளா இருக்க போறார். அதே சமயத்துல மோடியை வேற யாராச்சும் தப்பா பேசினாலும் அதை எதிர்க்கும் முதல் குரலாவும் அது இருக்க போறார். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்ச நாள்ல பார்க்க தான் போறோம். இதனாலேயே 2029 நேஷனல் எலெக்ஷன்ல அவர் போட்டி போடவே விரும்ப மாட்டார். மோடி ஜெயிக்கணும்னு தான் விரும்புவார். ஒருவேளை பேருக்கு ஒரு கட்சியை வச்சு போட்டி போட்டு அதால சில ஓட்டுகள் கூட மோடிக்கு லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார். சரி, 2029 நேஷனல் எலெக்ஷன்ல அவரோட கட்சி போட்டி போடாது அப்படின்னா 6 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு அந்த பெரிய எலெக்ஷன்ல போட்டி போடலைன்னா எப்படி? அங்கதான் 2029 நேஷனல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் வரப்போற உள்ளாட்சி தேர்தலுக்கு வரேன். அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவரோட வாலண்டியர்ஸ் பலரும் போட்டி போட போறாங்க. இவருமே பிரச்சாரம் செய்ய தான் போறார். அவரோட பேரும் அவரோட போட்டோஸும் யூஸ் பண்ணி தான் பிரச்சாரங்களும் எலெக்ஷன் வேலைகளும் நடக்க போகுது. இவருமே எல்லா வேட்பாளர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறதா கூட சொல்லியிருக்கிறார். ஆனா இவங்க எல்லாருமே சுயேட்சைகளா தான் நிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா கட்சி இருக்காது. ஏன்னா கட்சியே அப்போ இருக்காது. இன்னும் ஒரு வருஷத்திலேயே அவர் செட் பண்ண 50 லட்சம் வாலண்டியர்ஸ் கணக்கை ரீச் பண்ணாலும் 2029 நேஷனல் எலெக்ஷன் முடிகிறது வரைக்கும் அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பிளான்ஸே இருக்காது. அது போக 2031 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த பிரஷரும் எந்த நெகட்டிவ் கருத்துக்களும் வரக்கூடாதுன்னு தான் அவரும் விரும்புவார். சோ கட்சி ஆரம்பிக்கிறது அதோட பிளான்ஸே கூட 2029 நேஷனல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இருக்கும். என்னோட பார்வையில இந்த ஐடியா கால் மலைங்கிறது அண்ணாமலையை குறிப்பிடல. அது வந்து எந்த ஒரு தனிநபரையும் கூட குறிப்பிடல. ஆனா அவர் ரெப்ரசன்ட் செய்யும் எல்லாம் தான் அந்த ஐடியா. அதுக்காகத்தான் இந்த சீரீஸ். இன்னைக்கு அந்த ஐடியா அவரா இருக்கலாம், நாளைக்கு அது வேற யாரோவா கூட இருக்கலாம். அந்த ஐடியா தொடரணும். அதை விட முக்கியமா அந்த ஐடியாவா நம்ம எல்லாருமே மாறணும். அவரோட இலக்கு வந்து மூவ்மெண்ட், ஆர்கனைசேஷன், பீப்புள். அதனாலதான் அவர் வந்து அந்த வாலண்டியர்ஸ் எண்ணிக்கையை பத்தி பேசுறார். 50 லட்சம்னு ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணி இருக்கிறார். அது இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களோட ஆதரவு கணக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.
போன வாரம் கூட கோயம்புத்தூர்ல பார் காலேஜ்ல வச்சு அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணி பேசுனதை எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வழிநடத்தி செல்றதுக்கு அவரை விட்டா இப்ப வேற யாருமே இல்ல. பின்னாடி அவரோட அமைப்பு வந்து கட்சியா மாறி அவர் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனா தமிழகத்துக்கு இப்போ ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம். அதுக்கு வந்து அவரை விட்டா வேற யாரும் இல்ல. இஃப் ஹீ கான், நோ ஒன் எல்ஸ் கேன். உங்களுக்கும் இந்த மாற்றம் வேணுமா? அடுத்த தலைமுறைக்கான நல்ல எதிர்காலம் வேணுமா? அப்படின்னா இப்போதைக்கு உங்களோட ஆதரவு அவருக்கு தேவை. வி த லீடர்ஸ்ல வாலண்டியர்ஸா சேர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்க போன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முதல் இலக்கு. பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பின்னாடி பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய நேரம் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களின் வி த லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினராக இணைவதற்கான வழிமுறைகள். உங்களது மொபைல் அல்லது சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு பிரவுசரை ஓபன் செய்து VTheLeader.org என டைப் செய்து சர்ச் கிளிக் செய்தால் நமது வலைத்தளமானது ஓபன் ஆகும். அதில் ஜாயின் த மூவ்மெண்ட் என்று இருக்கும் பட்டனை கிளிக் செய்து இயக்கத்தில் இணைவதற்கான பக்கத்திற்கு செல்லவும். அங்கு உங்களை பற்றிய தகவல்களை பதிவு செய்யும் விண்ணப்ப படிவம் இருக்கும். முதலில் உங்களது மொபைல் எண்ணை கொடுத்து பின்பு உங்களது முழு பெயர், பிறந்த தேதி, பாலினத்தை பதிவு செய்து அடுத்து உங்களது மெயில் ஐடி. யாராவது உங்களுக்கு வி த லீடர்ஸ் இயக்கத்தை பற்றி பரிந்துரைத்திருந்தால் அவருக்கான ரெஃபரல் கோடை பதியவும். ஆனால் இது கட்டாயமல்ல. பின் உங்களது மாநிலம் மற்றும் தொகுதியை தேர்வு செய்து பாஸ்வேர்டை செட் செய்யவும். இப்போது கீழிருக்கும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்து அருகிலிருக்கும் பாக்ஸை கிளிக் செய்து சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்தால் நீங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அடுத்து வரும் பக்கத்தில் பதிவு செய்து வெரிஃபை அண்ட் ஜாயின் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இப்போது நீங்கள் உங்களை வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதை உறுதிப்படுத்தும் விதமாக உங்களது உறுப்பினர் அட்டை திரையில் தெரியும். அதை டவுன்லோட் செய்தோ அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தை வலுப்படுத்த மாறுவோம், மாற்றுவோம்.